இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி நாங்கள் கடந்த 26 முதல் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். புத்தாண்டில் கூட நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு இல்லை. உலகமே புத்தாண்டு கொண்டாடும் போது நாங்கள் நடுத்தருவில் தான் இருந்தோம். இந்த ஊதிய முரண்பாடானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் நடந்ததல்ல. 2009க்கு பின் நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதி. ஒரு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டவர்களுக்கும் ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான ஊதியத்தை கொடுப்பதும், எங்களோடு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்கள் எங்களை விட கல்வி தரத்தில் நாங்கள் இன்னும் தகுதி தேர்வு அதுக்கு நியமன தேர்வு முடித்த இந்த ஆசிரியர்களை விட குறைவான ஒரு ஊதியத்தையும் 16 ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் 2 நாள் இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து போராட்டத்தை நடத்தவில்லை, அல்லது யாரோ ஒரு தூண்டுதல்னால நடத்தவும் இல்லை. கடந்த ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சி வரை எல்லா 4 முதல்வர்களை கடந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் இந்த தவறு நடந்தது. இப்போது அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் முதல்வர் எங்களுக்கு கரம் பற்றி வாக்கும் கொடுத்தார். நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி செலவுள்ள ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் எங்களுக்கு இது மிக மிக சொற்பமான ஒரு தொகைதான். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் என்பது ஒரு சொற்பமான தொகைதான். ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். வேறு யாருக்காவது அந்த பிரச்சனையை முடித்துக் கொடுப்பார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் எப்போது போராடினாலும் வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை போராட்டங்கள் முடிவுக்கு வரக்கூடாது என்ப ஒரு திட்டமிட்ட சதி எதுவும் நடக்கிறதா எங்களுக்கு தெரியவில்லை. முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு, எங்களுடைய அமைச்சரும் துணை முதல்வர் அவர்களும் தலையிட்டு இந்த ஊதிய முரண்பாடை உடனடியாக களைய வேண்டும். நாம் மறுபடியும் சொல்றோம், 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு களைய மிக சொற்பமான தொகை தான். நாங்கள் நிலுவைத் தொகை கேட்கவில்லை, மத்திய அரசுக்கு ஊதியம் கேட்கவில்லை. எங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த ஊதியத்தில் ஒரு 7-8 இன்கிரிமெண்டாவது எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும். நேற்றே நாங்கள் அந்த பட்டியலை காட்டினோம். மற்ற மாநிலங்களில் உள்ள பட்டியலில் ஏதாவது ஒரு இடத்தில் எங்களை கொண்டு போய் வையுங்கள். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதன்மையான இடம் என்று சொல்லிவிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் கடை கோடியில் 15 வருஷமாக பாதி பேர் 1 ரூபாய் கூட வாங்காமல் ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. கடை கோடியில் வச்சிருக்கிறது எந்த விதத்திலும் ஏற்புடையதே கிடையாது. இனி நாங்கள் பொறுக்க போவது கிடையாது. எங்களை கொன்று போட்டாலும் சரி, எங்களை சிறைச்சேதம் செய்தாலும் சரி, எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். நாளைக்கு பள்ளிகள்லாம் திறக்க போகுது. இப்போ உங்க போராட்டம் தொடருமா இல்ல பள்ளிக்கு போவீங்க? எங்களுடைய மாணவ செல்வங்களை காண்பதற்கு நாங்களும் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் கோடை அந்த 2ஆம் பருவம் விடுமுறை முடிந்து நாங்கள் பார்ப்பதற்கு ஆவலோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு கூட நேற்றே பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொன்னாங்க. இன்று கூட அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து முதலமைச்சர் கொண்டு சென்று இந்த ஊதிய முரண்பாடு களையும் பட்சத்தில் நாளை நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். ஒருவேளை அரசு இன்னும் தாமதப்படுத்தினால் 10 நாட்களாக விடுமுறை நாட்களை தொடர்ந்து தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இனியும் அரசு தாமதப்படுத்தினால் எங்களுடைய போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கும், தலைநகரில் சென்னையிலும் நடக்கும்.